யுக்ரைனில் ஊழல் புகார் எதிரொலியாக எரிசக்தித்துறை அமைச்சர் மற்றும் நீதித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வெளிப்படையான விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். யுக்ரைன் எரிசக்தி துறையில் நடந்த ஊழல் தொடர்பாக விசாரணை நடக்கும் நிலையில் அமைச்சர் ஸ்வெட்லானா ரென்ட்சோவ் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தாம் எந்தவித ஊழலிலும் ஈடுபடவில்லை என்றும் சமூக வலைதளம் மூலமாக விளக்கம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் லங்காவி தீவில் ரோஹிங்கியா அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தென் அமெரிக்க நாடான பெருவின் அரேக்யூபா பகுதியில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. 37 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 26 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.